ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பிகினர்ஸுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு வீடியோஸ் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை தான் நான் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த டெய்லரிங் கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் சொல்கிறீங்க. இதை மட்டுமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறனால மற்ற விஷயங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்காம தான் இருக்கீங்க. ஏன்னா பேசிக் தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுவே ஒரு சுடிதாரு, பிளவுஸ் இதுல எல்லாம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க, நான் கண்டிப்பா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப நம்ம பார்க்க போறது வந்துட்டு இப்ப லாஸ்ட் வந்து நம்ம ஏப்ரல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப 17வது டெய்லரிங் கிளாஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிச்சன்ல யூஸ் பண்ற டவல், அதாவது ஒரு கை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டவல் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி எப்படி ஹேங் பண்ணி மாட்டி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வந்து எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலுமே நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி நான் எடுக்கிற கிளாஸஸ் வந்து நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு வந்து எல்லாருக்குமே அது ஓகே தானா, திருப்தியா தான் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்னோட எனர்ஜி அதுதான். ஏன்னா நீங்க வந்து எனக்கு என்னைய வந்து என்கரேஜ் பண்றது தான். ஏன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் நான் இந்த அளவுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். அதனால நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் போட முடியும். அதனால எந்த ஒரு விருப்பமா இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லலாம். இப்ப வந்துட்டு கிச்சன் டவல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்க விஷுவல்ல பாப்பீங்க. கிச்சன் டவல்னா எப்படி இருக்கும், நிறைய நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனுபவத்துல தெரிஞ்சிருக்கும். சும்மா சாதாரணமான டவலே நம்ம இந்த தேங்காய் பூ டவல்னு சொல்லுவோம். அதுவே வாஷ் பேஷன் கிட்ட, நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல, அந்த மாதிரி எல்லாம் பாத்ரூம் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சிருப்போம். அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு அந்த மெட்டீரியல் வந்து அந்த தேங்காய் பூ அந்த மெட்டீரியலே தான். அது டவல் கிடைச்சிச்சுன்னா கூட அதை கூட இப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 1/2 மீட்டர் சைஸ்ல, 3/4 மீட்டர் சைஸ்ல எல்லாம் கிடைக்கும். 3/4 மீட்டர் சைஸ்ல 2 டவல் வந்து அதுல நீங்க கட் பண்ணி அதுல வச்சுக்கலாம். மேல வர போர்ஷன் மட்டும் வேற கிளாத் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து எப்படி நம்ம பேட்டர்ன் போடுறது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க எனக்கு தச்சிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. வீடியோஸனுடைய எல்லா பிளஸ் மைனஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் நான் மறுபடியும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து நமக்கு அளவுகள் எல்லாமே ஒண்ணுமே தேவையில்லை. சாதாரணமா ஒரு கர்ச்சீஃப் அப்படின்னா எப்படி, அதே மாதிரி தான். ஒரு டவல் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேற மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியல் கூட நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்க சேம் அந்த தேங்காய் பூ டவலே தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த டவல் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு காட்டன் மெட்டீரியல், ஏன்னா கை துடைக்கிறது, வாஷ் பண்றது இந்த மாதிரி இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து காட்டன் மெட்டீரியல் தான். ஏன்னா அது வந்து தண்ணியை வந்து உங்களுக்கு உறிஞ்சிடும் கை துடைக்கும் போது. இதெல்லாம் அதுக்கான மெட்டீரியல் பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த மெட்டீரியலா இருந்தாலும் ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க அதுக்கு என்ன ஒரு டவல் இருந்தா கூட ஓகே. நாங்க நிறைய சின்ன சின்ன செக்குடு டவல் அந்த மாதிரியான நீங்க டவல் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த டவலா இருந்தாலும் ஓகே, அதுலயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு செப்பரேட்டா செக்குடு மெட்டீரியல், ஸ்ட்ரேப் மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியலா இருந்தாலும் இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஷேப் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். இதை பாருங்க. இதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதையும் எப்படி கட் பண்ணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். மேக்சிமம் இதை வந்துட்டு ஒரு இதுல வந்து நம்ம ஹேங் பண்ற பர்பஸ்க்காக தான். ஏன்னா ஒரு வாஷ் பேஷன் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹேங்கிங்ல இதை நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கை துடைக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து ஃபிளீட்ஸ் வச்சு டவலுடைய இது வந்து இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம இதுல ஹேங் பண்ணி இதுல ஒரு ரோப் வச்சு ஹேங் பண்ணி விட்டுறலாம். இது வந்துட்டு உங்களுக்கு மேல வர போர்ஷன், இதுக்குள்ள வந்து டவல் இருக்கும். இது வந்து ஃபிளாரா இருக்கிறனால நம்ம கை துடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கீழ்ப்பகுதி வந்து சாதாரணமான ஒரு ஸ்கொயர் பீஸ் தான். இதுல வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம பிளீட்ஸ் வச்சிருக்கோம். இது எல்லாமே மடிச்சு தச்சிருக்கோம். இல்ல டபுள் கிளாத் அப்படின்னா அடிச்சு நீங்க திருப்பிக்கலாம். இந்த இடம் மட்டும் ஓப்பன் விட்டு இந்த இடத்துல பிளீட்ஸ் வச்சுக்கலாம். மேல வர்றத நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்ல 2 பீஸ் கட் பண்ணிக்கிறோம், அடிச்சு திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு அது இதை உள்ள வச்சு இன்சர்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கிறோம்.
இங்க மேல் பகுதி நீங்க உள்ளேயே வச்சு நாட்டெல்லாம் வைக்கிற மாதிரி உள்ளேயே வச்சு தச்சுட்டாலும் ஓகே தான். இல்ல அப்படின்னா மேல் பக்கமா நீங்க கைப்பிடி அட்டாச் பண்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கைப்பிடியுடைய ஒரு குடையுடைய கைப்பிடியில அந்த இது வந்து எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த அந்த மாதிரி ஷேப்ல இது ஹேங் பண்றதுக்காக நீங்க இதை வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இந்த 3 பீஸ் மட்டும்தான் இதுக்காக நம்ம ரெடி பண்றோம். ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஹேங் பண்றதுக்கான இது வந்து செவுத்துல இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க இது டிசைனா நிறைய தச்சு நீங்க மாட்டி விட்டுக்கலாம். அப்பப்போ இதை வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கீழே வர்றது வந்து என்ன லென்த் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். டோட்டலா வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா கூட ஒரு 15 இன்ச்சுக்கு வந்து லென்த் கீழே வச்சுக்கலாம். இதுல வர்றது நீங்க அப்புறம் மேல வர்றது ஒரு 6 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு ஷேப் அப்படின்னா அது இல்ல உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அதனுடைய அளவுகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கிச்சனுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம மேக்சிமம் சாரீஸ்ல நைட்டிஸ்ல எல்லாம் எதையுமே நம்ம வந்து துடைக்காம பண்ணாம இருந்தாவே நமக்கு வந்து நீட்டா தான் இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற வெயில் காலத்துல இதுல எல்லாமே நம்ம அடிக்கடி நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்வெட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஈரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கே அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரியான இதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுலயும் நான் ஒரு சிங்கிள் போர்ஷன் தான் நான் கட் பண்றேன். மேல வந்து ஒரு 6 இன்ச்சு சொன்னேன். இந்த 6 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஷேப் தான், அதனால இதுல 3 இன்ச்சு வைக்கிறேன். ஒரு நெக் வரைகிற மாதிரி தான் இப்ப இதுல நான் வரைஞ்சிருக்கேன். டோட்டலாவே இதனுடைய உயரம் வந்து 6 இன்ச்சு வருது. ஒன் சைடு 3 இன்ச்சு வச்சிருக்கேன். இது 3 இன்ச்சு வச்சுட்டு இது 6 இன்ச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபோல்டிங் பகுதி. இப்ப இந்த இடத்த நீங்க நெக்கு எப்படி கீழே இங்க நெக்கு வரைவோம், அதுக்கு பதிலா இங்க வரைஞ்சிக்கோங்க. இல்ல அங்க கீழ் பக்கமா வரைஞ்சிக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா நமக்கு தேவை இந்த சைடு வந்து அப்படியே பினிஷ் பண்றது தான். இப்ப இந்த ஷேப்பை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்ப இது வந்து உங்களுக்கு இதே மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இல்ல இந்த ஷேப்பை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இப்படி குறைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் நீங்க அகலமா கொடுத்துட்டு இப்ப இது வந்து டோட்டலா 6 இன்ச்சு வரும். உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும் அப்படின்னா அதை அப்படியே நீங்க வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி வந்து நீங்க எவ்வளவு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதனுடைய அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்ப நமக்கு டபுள் சைடு பார்க்கும்போது இப்ப ஒன் சைடு பார்க்கும்போது இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுவே நம்ம ஃபோல்டிங் பீஸ்ல வச்சு வெட்டும் போது உங்களுக்கு டபுள் சைடு கிடைச்சிரும். இது மாதிரி 2 கிளாத் வந்து நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல தான் நம்ம நாடா வந்து ஹேங் பண்ணணும். அதுக்கு வந்து தின்னா ஒரு ரோப் மாதிரி நீங்க நாடா யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல துணியில அடிச்சு திருப்பிக்கிட்டாலும் சரி, இல்ல அதுல வந்துட்டு நம்ம லூப் மாதிரி அடிச்சுக்கலாம். அது வந்து எப்படி உங்க விருப்பமோ அந்த மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சைடு மட்டும் தச்சு திருப்பிட்டு இந்த உள்ள வர பகுதி வேணா உங்களுக்கு உள்ள ஃபோல்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரஃபா ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து உள்ள இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே ஃபோல்டு பண்றது எல்லாமே ராங் சைடா தான் இருக்கணும். இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அடிச்சு திருப்பும் போது இது வந்து இப்படி ஃபோல்டிங்லயே இருக்கும். அப்போ நீங்க கீழே வந்து ஃபிளீட் வைக்கிற கிளாத்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பெருசுல வந்து பெரிய இதுல வந்து ஃபிளீட் வச்சுட்டு அந்த லென்த் இப்படி வரும். இதை வந்து இப்படி உள்ளுக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ணி மேல வச்சு தையல் போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கவரான போர்ஷனா இருக்கும். இதை வந்து நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த ஷேப்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப இது வந்து ரொம்ப இந்த கீழே இங்க மேல இருக்கிற மெட்டீரியல் நீங்க எதை வேணாலும் இந்த போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கை துடைக்க போறது இல்ல. இதுக்கு என்ன ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க கீழே வர்றதுக்கு மட்டும்தான் அந்த தேங்காய் பூ டவல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டவல் அல்லது காட்டன் மெட்டீரியல் இல்ல துண்டே கூட உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா அதை 2ஆ கட் பண்ணி 2 இதுக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு உங்களுக்கு நீட்டா இருக்கும். இதுவுமே உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா சைட்ல பீடிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஹால்ல இருக்க வாஷ் பேஷன்ல நீங்க போடணும் அப்படின்னா அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நீங்க மாட்டி வைக்கலாம். அந்த மாதிரி என்ன பர்பஸுக்காக நீங்க யூஸ் பண்ணி இப்ப கிச்சன்லன்னா நார்மலான கிளாத்ல போட்டா நம்ம அப்பப்ப கை துடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி என்ன அப்படிங்கறத நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்லி கொடுத்த இதுல எல்லாருமே ஒவ்வொரு இது கண்டிப்பா
ஸ்டிச் பண்ணுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நான் வாயில எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது நீங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு எனக்கு சொன்னாதான் தெரியும். ஏன்னா இது எல்லாமே உட்காந்து ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஆனா அதுக்கு எப்படி டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க உங்களுடைய அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணுங்க. எப்படி தைச்சீங்க, என்ன பண்ணீங்க, தைக்கும் போது ஈஸியா இருந்ததா, இல்ல புரிஞ்சுதா, புரியலையா? ஏன்னா நான் ஓவரலா உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா சொல்லாம சும்மா உங்களுக்கு தியரியா தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். சும்மா அந்த எப்படி பேட்டர்ன் போடணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதை நீங்க எப்படி வச்சு அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு ஈஸியா வருதா, எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க எனக்கு சொல்லணும். அப்பதான் அடுத்த இதுல வந்து நான் என்ன அதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண முடியும். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த கிளாஸ் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வேற ஏதாவது புதுசா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கான பேட்டர்ன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.